என் தங்கமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் அப்பன் இந்த வராகமூர்த்தி உன்னை எச்சரிக்கை செய்யும் விதமாக ஒரு செய்தி கொண்டு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் திருடு போகப் போகின்றது. அதை திருடப் போவது யார்? அது எப்படி போகப் போகின்றது? இதனால் உனக்கு என்ன பாதிப்பு? அப்படி என்ன முக்கியத்துவத்தை இந்த பொருள் உன் வாழ்க்கையில் பெற்றிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகமூர்த்தி என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை நீ பெறக்கூடிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் உன் அப்பன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நான் உனக்கு எச்சரிக்கை செய்யாமல் போய்விட்டேனானால் நீ அந்த பிரச்சனைக்குள் சிக்கி விடுவாய். மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் என் பிள்ளை தாங்கிக் கொண்டிருப்பாய். யாரும் இல்லை உனக்கு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த நேரம் உன் அப்பன் நான் மட்டும் இருக்கிறேன் என்று நீ நம்பி என்னை தேடி வந்து சொன்ன அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன். எதையுமே நான் மறந்ததும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. இனியாவது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செதுக்கிவிட முடியும். நம்முடைய வாழ்க்கையை என்னவென்று நாம் தான் பார்க்க முடியும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் உன் அப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் அல்லவா? உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். உன்னை மேலும் மேலும் நம்பிக்கைப்படுத்தும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்தாய் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் இப்பொழுது வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களை என்னவென்று திரும்பிப்பார். உன்னால் நிச்சயமாக நடத்தி முடிக்க முடியாத பல விஷயங்களை கூட இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு நடத்தி விடுகின்றது. பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. எதுவுமே இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதிர்கொள்ள முடியாத பொழுது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பொழுது நிச்சயமாக அதிலிருந்து நீ மிகப்பெரிய அளவிலான பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் அப்பன் நான் வரக்கூடிய நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை எல்லாமுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கண்ணீரும் காயங்களும் கஷ்டங்களும் தொடர்ச்சியாக வந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் இனிமேல் இதையெல்லாம் நீ நிம்மதியாக மீட்டெடுத்து விட வேண்டும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்குள் இருக்கின்ற பல வேதனைகளுக்கான காரணங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாயானால் நாம் அத்தனைக்குமே என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதனையும் சேர்த்தே கற்றுக்கொள்வோம். என் பிள்ளையை கீழே பள்ளம் இருப்பதை பார்க்காமல் நடந்து சென்று விட்டு அதன் பிறகு அந்த பள்ளத்தை குறை கூறுவார்கள், தெய்வத்தை திட்டுவார்கள், உடன் இருப்பவர்களை ஏசுவார்கள். இதுதானே உண்மை. பள்ளம் இருந்ததை பார்க்காமல் போனதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எப்படி இந்த இடத்தில் வந்தது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விட நான் நினைக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிலுமே சரியானதொரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமான சந்தோஷத்தை நீ நிறைவோடு உண்மையாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை ஒருபோதும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் காலம் உனக்கு ஆச்சரியத்தை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வராகமூர்த்தி என்னுடைய அருளை ஒரு பிள்ளை பெறுகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் மிகச் சிறப்பான புரிதல் உனக்கு கிடைக்க வேண்டும். தேவையில்லாமலும் எந்த எண்ணமும் இல்லாமலும் நீ இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு தோல்விகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு நேரம் மனதில்
எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல், யாருடைய சிந்தனைகளும் இல்லாமல் எப்பொழுது நீ முன்னோக்கி செல்ல நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கும் புதிதான பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். இத்தனை காலமும் மற்றவர்களின் மீது பழியை போட்டு போட்டே வாழத் தெரிந்து கொண்டார்கள். இனியாவது இதையெல்லாம் உணர்த்த வேண்டும். இதையெல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனிமேலாவது நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன ஏது என்று ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் முன்னமே பல பிரச்சனைகளும் துன்பங்களும் அவர்களை ஆட்டி படைத்து விடுகின்றது. இவர்கள் போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் உன்னை புரட்டி எடுத்தது உண்மை. இல்லை என்று அப்பன் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது நாம் என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நாம் தேடிப் பெற வேண்டும். உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லை என்றபடியும் உண்மையாகச் சொல்லிவிட்டு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு எல்லா நன்மைகளும் நடக்க தயாராகிவிட்டார். எல்லா நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டார். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதுவென்றாலும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நீ நம்பு. தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கிறது என்பதனை நம்பு. தெய்வம் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க வேண்டிய இந்த நேரம். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதே. இந்த வராக மூர்த்தி உன்னை தேடி இப்பொழுது சில காலமாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக இப்பொழுதுதான் நான் இருக்கிறேனா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. உனக்கான நேரம் வரத் தொடங்கியதும், உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லத் தொடங்கிய பிறகும், உனக்கு எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாமுமே சரியாகவே நடக்கத் தொடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். சரியான விஷயங்களில் நாம் தெளிவானதை என்னவென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் உனக்கான புரிதல்களும் சரியாகவே கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய புரிதல்கள் எல்லாமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொடுத்தது போல உன்னிடமிருந்து ஒரு பொருளை பறிக்க ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது. இந்த பொருள் உன்னிடமிருந்து திருடு போகின்றது. இது மட்டும் உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அது உன்னிடம் நிலையாக நிலைத்து நிற்காது. உன்னை விட்டு அது நிரந்தரமாக சென்றுவிடும். உனக்கு எந்த சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகமூர்த்தி உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற சிலர் உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான விஷயத்தை திருடப் போகிறார்கள். அதாவது எப்பொழுதுமே எதையுமே தாங்கிக் கொள்ளும் மனநிலையோடும் எந்த விஷயத்தையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது எல்லாம் சில மனதடுமாற்றங்களை நீ அடைகின்றாய் எளிதாக. இப்பொழுது எல்லாம் எளிதில் சில விஷயங்களை நினைத்து நீ பதற்றமடைந்து விடுகின்றாய். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உனக்கென்று வரக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் என்னவென்று கொடுக்காமல் போய்விடுகிறதல்லவா? உன்னை தேடி நடப்பதை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் போய்விடுகிறதல்லவா? இதையெல்லாம் எண்ணி நீ எதற்குமே கலங்கக்கூடாது. இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது. உனக்குள் இருந்து நேர்மறையான விஷயங்களை ஒருவர் தனக்குள்ளே அடக்க முடியும் என்று நினைக்கிறார் என்றால் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை புகுத்த வேண்டும் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கிறது. அப்படியானால் உன் வராகமூர்த்தி நான் சொல்வதை கவனமாக கேள். என் குழந்தையே, யார் ஒருவரின் வார்த்தைகள் உனக்குள் வேதனைகளை அதிகமாக கொடுக்கிறதோ,
யார் ஒருவரின் வார்த்தைகள் உன்னை அதிகமாக துன்பங்களை சுமக்க வைக்கிறதோ, யார் ஒருவரின் வார்த்தைகள் உனக்குள் நின்று உனக்கான தீமைகளை மட்டுமே கண்முன்னால் காண்பிக்கிறதோ, யாருடைய வார்த்தைகள் உன்னை நகரவிடாமல் செய்கின்றதோ, அவர்களைத்தான் இந்த வராக மூர்த்தி உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்களிடத்தில் எப்பொழுதும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சரியாக எல்லாமும் செய்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டும் என்றே நம் முன்னால் வந்து நம்முடைய மனநிலையை ஒருவர் கெடுக்கிறார் என்றால், வேண்டும் என்றே நம் முன்னால் வந்து நமக்கு வருகின்ற சோதனைகளை கண்டு ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால், நிச்சயமாக இதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். இதனை என்னவென்று நாம் புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாமுமே நமக்கு புரிய வந்தால் மட்டும்தான் நம்மை தேடி நமக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்காகவும் நீ தயங்காதே. இந்த வராக மூர்த்தி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்காகவும் நீ கலங்காதே. உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை முதலில் உன் மனதிற்குள் நீ பதிவு செய். நான் சொல்வது புரிகிறதல்லவா? உன்னை மீறி உன்னிடத்தில் இருந்து எந்த விஷயங்களும் குறையக்கூடாது. உன்னை மீறி உன்னுடைய நம்பிக்கைகள் உன்னை விட்டு விலகக்கூடாது. நீ யோசிப்பதும் நீ செய்வதும் சரியாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எதுவென்றாலும் நாம் இருக்கும் காலம் நமக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராக மூர்த்தி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை கொடுப்பது போல இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ என்றுமே கவனமாக தெரிந்து கொள்வாய். என்றென்றுமே என் பிள்ளை சரிவர நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராக மூர்த்தி சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? எச்சரிக்கையான செய்தி. யார் உன்னிடத்தில் நீ செய்கின்ற காரியத்தில் உன்னால் முடியாது என்று சொன்னாலும் சட்டென்று மனம் தளறிவிடாதே. என் பிள்ளையே, உனக்கு உன்னை பற்றி தெரியுமல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்பது உனக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காமல் உன்னை தேடும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்தரில். இவை அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராக மூர்த்தியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.